பணக்கார இடம் அல்லது அழகான ஒரு பெண் அல்லது கை நிறைய பணம் இருக்கும் மாப்பிள்ளை என்று வரும் பொழுது மார்க்கப்பற்று குறைவாக இருக்கின்றதே என்று சொன்னால் அதில் மாத்திரம் சொல்லுவார்கள் போக போக சரி வந்துவிடும், போக போக திருந்து விடுவார்கள் என்று. மார்க்கப்பற்று குறைவாக இருக்கின்றதே, தொழுகை கிடையாதே, ஒழுக்கம் கிடையாதே என்றிருந்தால் அது சரிவந்து விடும் என்று சாக்கு சொல்லுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ் பொருட்படுத்த வாக்களித்து இருக்கக்கூடிய ரிஸ்க் விஷயத்தில் மாத்திரம் அதை முன்கூட்டியே உறுதி செய்து கொண்டுதான் கல்யாணத்துக்கு தயாராகின்றார்கள். மதிப்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது தெரியுமா? இவற்றை விட இதைத்தான் கவனிக்க வேண்டும். மார்க்கப்பற்றை திருமணம் முடிக்கும் பொழுது மார்க்கப்பற்று இல்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ள அல்லது நல்ல ஒழுக்கங்கள் இல்லாதவர் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை தெரிவு செய்ய வேண்டாம் என்ற கருத்தை தான் இஸ்லாம் சொல்லுகிறது.